திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 3ஆம் தந்திரத்துல சரீர சித்தி உபாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல கடைசி வந்துட்டோம். இந்த 3 பாடல்களோட முடியுது. முதல் பாடல் வந்து இந்த உடல் எப்பேற்பட்டது, இந்த உடலை எப்படி நம்ம தூய்மையா வச்சுக்கிறது, இந்த உடலுக்குள்ள நாம செய்ய போற பயிற்சி என்னென்ன அப்படியே சொல்லிட்டே வந்த திருமூலர் இப்ப முடிக்கும் போது என்ன கருத்தை சொல்லி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 737வது பாடல். சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீறி அழலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன் கழல்கொள் திருவடி காண்குறில் ஆங்கே நிழலுளும் பெற்றலும் நிற்றலும் ஆமே. சுழலுளும், சுழல் அப்படின்னா நம்ம காற்று சூறாவளி போல சுழலுது அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு புள்ளிய மையமா வச்சு அதை அப்படியே சுத்தி வருவது. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில எது எல்லாம் சுழலுது அப்படின்னு பார்த்தா, இந்த சூரியன் சுழன்றுகிட்டு இருக்கு, ஒரு மையத்தை வச்சு அதையே சுழலுது. பூமி சுழலுது, வெளியில இருக்கக்கூடிய அண்டத்துல எல்லாமே சுழன்று கொண்டேதான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, நாமளும் ஒரு பிறவி எடுக்கிறோம், திரும்ப இறக்குறோம், அடுத்து திரும்பவும் பிறக்கிறோம், இறக்குறோம். அதுவும் ஒரு சுழற்சி மாதிரி ஒரு விஷயம் சுழன்றுகிட்டே இருக்கு. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அப்படிதான் ஒரு சுழற்சியா இருக்கு. எதுவுமே அழியாம நிலைத்து இருக்க போறதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் அதுவும் ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாடி அழியலைனாலும் நமக்கு அப்புறம் ஏதோ ஒரு காலத்துல அது அழிந்துதான் போக போகுது. அப்ப நம்ம பார்க்கிற எல்லாமே சுழலும் அப்படிங்கிற சொல்லுக்குள்ளதான் வந்துரும். எல்லாமே ஒரு நாள் தோன்றி கொஞ்ச நாள் இருந்து அடுத்து அழியக்கூடிய தன்மையில தான் இருக்கு. சுழலும் பெருங்கூற்று, இந்த இந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு செயல்தான். அது பெருங்கூற்று. அந்த அந்த திரும்பவும் அழிச்சிட்டு திரும்பவும் நமக்கு அந்த உயிர் கொடுக்கறது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். அவர் தான் யமனா நம்ம போதும் நம்ம பட்ட துயரம் அப்படின்னு சொல்லி நமக்கு இறப்ப கொடுக்கறாரு. அப்புறம் அவரே தான் பிரம்மாவா பிறப்பையும் கொடுக்கறாரு. அப்ப இந்த இடத்துல இந்த பெருங்கூற்று அப்படின்னா இந்த சுழல் அப்படிங்கிற துயரத்துல இருந்து நம்மள விடுவிக்க போறவர் யாரு அப்படின்னா அந்த யமன். அவரு தான். அவரை தான் தொல்லை முன் சீறி அப்படின்னு சொல்றோம். அவர் இந்த இந்த இடர்கள்ல இருந்து நம்மள அந்த அழிவுக்கு அழைத்து செல்வதற்கு சீறி வருகிறார். அப்படின்னா ரொம்ப வேகமா ஒரு ஆக்ரோஷமா நம்மளை இந்த பிறவியில இருந்து முடிச்சிட்டு அப்படியே அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்வதற்காக வருகிறார். அப்ப இந்த முதல் வரி யமனை பற்றிய வரியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீறி, நமக்கு இந்த இறப்பை தரக்கூடிய அந்த யமன் ஆனவன் பெருஞ்சினத்துடன் சீறி நம் முன்னே வருவது. அழலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன். அழலும் அப்படின்னா ஒளிர்கின்றது, இந்த ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல ஒளியோட இருக்கக்கூடியது. ரதத்துள், இந்த இடத்துல ரதம் அப்படிங்கிறத நம்மளுடைய உடலாகவும் எடுத்துக்கலாம். ரதம் போல இந்த உடல் எப்படி இயங்குது அப்படியெல்லாம் இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த உடலை தான் ஒளிர்கின்ற உடல் அப்படின்னு சொல்றாரு. அங்கியுள் ஈசன், இந்த உடலுக்குள்ள அங்கி இருக்கு அப்படின்னா, அங்கினா நெருப்பு. 3 விதமான அங்கி நமக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் ஒரு வித அந்த அங்கி செல்லுது அப்படின்னு பார்த்தோம். அந்த இந்த உடலோட அந்த பொருந்தி இருக்கக்கூடிய அந்த அங்கி, அதற்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசன், நமக்குள்ள பதிந்து இருக்கக்கூடிய அந்த பதியை, இறைவனை கழல்கொள் திருவடி காண்குறில்,
கழல் அப்படின்னா சிலம்பு. நம்ம கால்ல ஏதாவது ஒண்ணு போடுறோம் இல்லையா, கொலுசு, அதுதான் கழல். அந்த கழலை கொள்கின்ற அந்த கழல் யார் போட்டிருக்கான்னா திருவடி, இறைவனுடைய திருவடியில தான் அந்த கழல் இருக்கு. அப்ப நமக்குள்ள இந்த ஒளிர்கின்ற இந்த உடலுக்குள்ள அந்த ஈசன், இந்த அங்கிக்குள்ளதான் அந்த ஈசன் வந்து இருக்கிறான். அவனுடைய கழல், அந்த சிலம்பம் அணிந்த அவனுடைய திருவடியை காண்குறில் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்மள அந்த கழல் அப்படின்னு சொல்வது மூலமாவே இறைவனுடைய திருவடியை நம்மளால பார்க்கவும் முடியும். அந்த திருவடியில இருந்து வரக்கூடிய ஓசையை நம்மளால கேட்கவும் முடியும். அதுதான் கழல் கொள் திருவடி காண்குறில். பார்க்கிறது மூலமாவே அந்த ஓசையையும் உன்னால கேட்க முடியும். ஆங்கே நிழலும் தெற்றலும் நிற்றலும் ஆமே. அந்த அந்த ஓசையையும் அவனுடைய திருவடியையும் நம்ம பார்த்து விட்டுட்டோம், அவருடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னா அங்கே நிழலும் தெற்றலும் நிற்றலும். தெற்றலும் அப்படின்னா நாம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த பூலோகமும், நிற்றலும் அப்படின்னா நாம இனி செல்ல இருக்கக்கூடிய அந்த மேல் உலகம். இது இரண்டுலயும் நாம இப்பவே வந்து இருக்க முடியும். அந்த அறிவு உலகம்னு சொல்லக்கூடிய அந்த தெற்றலும், இந்த நிழல் உலகம்னு சொல்லக்கூடிய அந்த கனவு உலகம், இது இரண்டுலயும் நம்ம வாழ்பவர்களா ஆயிடுவோம். அப்ப என்ன சொல்றாரு, அந்த முதல் வரியில சொன்ன அந்த காலனை வந்து நம்ம வென்றுட்டு அந்த இறைவனுடைய திருவடிய பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த கழல் ஓசைய நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த யமனால நம்ம பிறந்து இறந்துதான் இந்த உலகத்தையும் அந்த மேல் உலகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாழும்போதே நம்ம அந்த இரண்டு உலகத்தையும் பார்த்து விட முடியும், அந்த யமனை வந்து வென்று விட முடியும். அததான் சொல்றாரு. திரும்பவும் பார்க்கலாம். சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீறி. இந்த பிறப்பு இறப்பு மாறி மாறி சுழற்சியாக வருகின்ற இந்த இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்க செய்யும் யமன், அழலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன். இந்த உடலுக்குள் பதிந்து இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அந்த உடலில் அந்த ஈசனை, கழல் கொள் திருவடி காண்குறில், அவனுடைய திருவடியை கண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கழலின் ஓசையை கேட்டு, ஆங்கே நிழலும் தெற்றலும் நிற்றலும் ஆமே. அப்பொழுதே அந்த அந்த இடத்தில் இருக்கும் போதே நாம் இந்த கீழ் உலகம் மேல் உலகம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு உலகிலும் கனவு உலகிலும் வாழ முடியும். அந்த யமனை வென்று இந்த இரண்டு உலகங்களையும் நம்மால் காண முடியும். அடுத்த பாடல் 738வது பாடல். நான் கண்ட வன்னியும் 4 கலை 7ம் தான் கண்ட வாயு சரீரம் முழுதொடும் ஊன் கண்டு கொண்ட உணர்வும் மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாறே. முதல் பாடல்ல யமனை எப்படி வெல்லலாம், எப்படி வெல்லலாம் இல்ல, யமனை வென்று இந்த இரண்டு உலகங்களிலும் நம்மளால இருக்க முடியும்னு சொன்னாரு. அப்ப அந்த யமனை வெல்வதற்கான பயிற்சி அதை 2வது பாடல்ல சொல்றாரு. நான் கண்ட, அதாவது திருமூலர் வந்து உணர்ந்து அவரு கண்ட, அவர் தரிசித்த வன்னியம் 4 கலை. வன்னியம் அப்படிங்கிறதும் அக்கினி, நெருப்பை குறிக்கக்கூடியது. 4 கலை, நெருப்புல 4 கலை. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 3 கலைகள் பார்த்தோம். சூரிய கலை, சந்திர கலை, அக்கினி கலை. அக்கினி கலை நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கும், சூரிய கலை நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்துல இருக்கும், சந்திர கலை நம்மளுடைய பிந்து சக்கரத்துல இருக்கும். 3 சக்கரங்கள்லயும் இந்த 3 கலைகள் இருக்கும்னு பார்த்தோம். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது 4வது கலை. அந்த 4வது கலை என்னன்னா விண்மீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விண்மீன்னா அந்த நட்சத்திர கூட்டங்களை தான் சொல்லியிருக்காரு. அந்த விண்மீன் என்ன அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பாடல்கள், அடுத்த தலைப்புல அதை எப்படி நமக்குள்ள என்ன கலையா அது இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம்.
நமக்கு அந்த 7வது சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாய பூதத்துல இருக்கக்கூடிய கலை கூட அந்த விண்மீன் கலையாக இருக்கலாம். அந்த 4 கலைகளும் அப்ப நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து மணிப்பூரகம் பிந்து சக்கரம் வழியாக உச்சம் தலை வரைக்கும் அந்த 4 கலைகள். ஏழும் அப்படிங்கிறதும் 7 சக்கரங்கள் தான். இந்த கலைகள் இருக்கக்கூடிய அதே இடத்துலதான் 7 சக்கரங்களும் இருக்கு. அப்ப உடல் முழுவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பதிலாதான் வன்னியம் 4 கலை 7 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 கலைகளும் 7 சக்கரங்களும். தான் கண்ட வாயு, தான் கண்ட அப்படிங்கிறது அவரு உணர்ந்த, சொன்னதும் நான் கண்ட, தான் கண்ட அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இதுதான் அப்படின்னு உணர்ந்த வாயு. வாயுனாலே பிராணவாயு தான். நம்ம உள்மூச்சாக எடுக்கக்கூடிய அந்த பிராணவாயுவானது சரீரம் முழுதொடும் தான் முதல் வரியிலையும் பார்த்த 4 கலை 7 சக்கரங்கள்னாலும் அது உடல் முழுவதும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இருக்கும். திரும்பவும் அந்த பிராணவாயுவானது நம்மளுடைய சரீரம் முழுதொடும் உடல் முழுவதும் போகணும். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா, எடை அதிகமாகிக்கிட்டே போனா நம்ம உள்ள எடுத்துக்கக்கூடிய காற்று உடல் முழுவதும் போவதற்கு பத்தாது. அந்த நுரையீரல் சுருங்கி விரிகிறதுக்கே அந்த காற்று சரியா போகும். அப்ப நம்ம உடல் எடையை குறைக்கும் போதுதான் அந்த பிராணவாயு உடல் முழுவதும் போகும். அததான் சொல்றாரு, தான் கண்ட வாயு சரீரம் முழுதொடும். நம்ம உள்ள வாங்கக்கூடிய பிராணன் உடல் முழுவதும் போக வேண்டும். ஊன் கண்டு கொண்ட, ஊன் அப்படின்னா இந்த உடல், கண்டு கொண்ட இந்த உடல் பார்க்கக்கூடியது, இந்த உடலுக்குள்ள அந்த உடல் காணக்கூடியது என்ன அப்படின்னா உணர்வு. நமக்குள்ள தோன்றக்கூடிய ஒவ்வொரு உணர்வும் தான் நம்மளுடைய நல்வினை தீவினைய தீர்மானிக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் நம்மளுடைய உணர்வுகள்ல இருந்துதான் வருது. அப்ப நம்ம வினையை அறுக்கணும் அப்படின்னா இந்த உணர்வுகள் இல்லாம போகணும். அப்பதான் நம்மளுடைய வினை குறையும். வினை இல்லாத போதுதான் நமக்கு இரவா நிலை கிடைக்கும். அப்ப இந்த ஊனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் மருந்தாகனா அது மாறிடுது. இப்ப நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய செயல்களை தூண்டுவது போல இருக்கு. இன்னும் நிறைய செயல்களை செய்து இந்த வினையை கூட்டுவது போல இருக்கு. அப்படி இல்லாம அந்த உணர்வுகளே மருந்தாக மாறிடும். அப்படின்னா நமக்கு இந்த தேவையில்லாத உணர்வுகள் குறைந்து போயிடும். அப்ப மருந்தாகனா இந்த இடத்துல அந்த உணர்வுகளே ஒரு இன்ப உணர்வாக மாறிவிடும். மான் கன்று நின்று வளர்கின்றவாறே, அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம உடல் எப்படி மாறும்னா மான் கன்று போல மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மான் கன்று அப்படிங்கிறது நம்மளுடைய சீவனை குறிக்குது, இந்த ஆன்மாவை தான் குறிக்குது. மான் கன்று அப்படிங்கிறது ஒரு இளமையான தோற்றத்தை குறிக்கக்கூடியது. நம்ம இப்ப குதிரை, ஒரு இடத்துல குதிரைய சொல்றாரு பரி அப்படின்னு சொல்றாருன்னா ஆற்றல மறைமுகமா சொல்றாரு. பாம்பு அப்படின்னு சொல்றாருன்னா நமக்குள்ள இருக்கிற குண்டலினிய இடக்கலை பிங்களைய அந்த மாதிரி சொல்றாரு. குரங்கு, நாய், ஒவ்வொரு விலங்குகளையும் மனதோட இந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்றாரு. அதுல இந்த மான் அப்படிங்கிறது நம்மளுடைய இளமையான தோற்றத்துக்கு மான உவமைப்படுத்தி சொல்றாரு. மான் கன்று நின்று வளர்கின்றவாறே, அந்த மான் எப்படி வளருதான், நின்று அதனுடைய செயல் ஒவ்வொன்றையும் அது நின்னு கவனிச்சு வளர்கின்றது. அதுபோல நம்மளுடைய ஆன்மாவும் இளமையான தோற்றத்தோட அந்த ஒரு பக்குவ முதிர்ச்சியோட எந்த இடத்துல நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மான் தன்மையோட நம்மளுடைய ஆன்மா மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல் பாடல்ல யமனை வெல்லலாம்னு சொன்னவரு இந்த பாடல்ல அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பிராணவாயு நம்மளுடைய உடல் முழுவதும் போகணும். உடல் முழுவதும்னா 4 கலைகளையும் கடக்க வேண்டும், 7 சக்கரங்களையும் கடக்க வேண்டும்.
அப்படி நடந்தாதான் உன்னுடைய உணர்வு வந்து மாறும். மாறும்னா மருந்தாக, எதற்கான மருந்து? வீடு பேரை அடையக்கூடிய மருந்தாக மாறி இந்த உடல் எப்படி மாறும்? மான் கன்று போல மாறும். திரும்ப பார்க்கலாம். நான் கண்ட வன்னியும் 4 கலை 7ம் நான் அறிந்து உணர்ந்த இந்த அக்கினி கலைகளிலே 4 கலையான அக்கினி, சூரியன், சந்திரன், விண்மீன்கள் ஆகிய 4 கலைகளும் 7 சக்கரங்களும் பொருந்திய நான் கண்ட வாயு, இந்த உடலுக்குள் செலுத்தக்கூடிய பிராண வாயுவானது சரீரம் முழுதொடும், இந்த உடல் முழுவதுமாக அந்த பிராணவாயு பயணிக்க ஊன் கண்டு கொண்ட உணர்வும், என்னுடைய உடலுக்குள் சுரக்கின்ற அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அனைத்தும் மருந்தாக இன்பமான ஒரு உணர்வாக மாற மான் கன்று நின்று வளர்கின்றவாறே என்னுடைய ஆன்மாவானது என்றும் இளமையாக ஒரு மான் கன்று போல வளரும் முறையை நான் புரிகிறேன் அப்படின்னு திருமூலர் வந்து தான் கண்டது தான் உணர்ந்ததாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இப்ப இந்த தலைப்போட கடைசி பாடல் வந்துட்டோம். கடைசி பாடல் அப்படின்னாலே மொத்த தொகுப்பா இருக்கும். இந்த சரீர சித்திய பத்தின மொத்த தொகுப்பான ஒரே பாடலா கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புற நீர்கொள நெல்லில் வளர்க்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் ஊழ் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். அப்ப சிலருக்கு ஒரு வார்த்தை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு தோன்றும். அதை பத்தி அதுக்கு என்ன விளக்கம், அதற்கு என்ன ஆராய்ச்சி அப்படின்ட்டு நம்ம இறங்குவோம். அது மாதிரி இந்த பாடல் பார்க்கும்போது நெல்லில் வளர்கின்ற நேர்மையை, இந்த வரி வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு செடி என்ன, நம்ம ஒரு விதைய போடுறோம், தண்ணி ஊத்துனோம்னா அது வாட்டுல வளர போகுது. இது என்ன, அந்த நெல்லுக்கு மட்டும் அதுக்கு என்ன நேர்மை இருக்க போகுது? எல்லாத்த மாதிரியும் அதுவும் வளர போகுது, அதுல என்ன நேர்மை இருக்கோ? அந்த ஒரு வரி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து புதிதா ஒரு வித்தியாசமா தோணுச்சு. பார்க்கலாம். நம்ம முதல் பாடல் என்ன பார்த்தோம்? இந்த உடலை வந்து அழியாம பாதுகாக்கணும்னா அதற்கான கிரியை பயிற்சியை செய்யணும். கிரியை பயிற்சினா உன்னுடைய உடல் வாத உடலா, பித்த உடலா, கப உடலான்னு நீ புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே உடல் தகுந்த மாதிரியே உன்னுடைய காலங்கள் இருக்கும். பகலா இரவாங்கிறதும் இருக்கும். இது எந்த மாசம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கும். அப்ப அதையெல்லாம் வச்சு நீ எப்ப என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன பயிற்சிகளா சொல்லி நமக்கு ஒவ்வொரு பயிற்சியா சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு நெல் அறுவடை பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வயலுக்கு போறோம் அப்படின்னா அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த பழைய குப்பை, கழிவு செடி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அகற்றணும். அததான் வந்து கிரியையா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த அந்த நிலத்துக்கு உரம் போடுற மாதிரி வேற சில மண்ணு என்ன தேவையோ அதை போட்டு அந்த நிலத்தை வந்து பக்குவப்படுத்துவோம். அப்ப கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த நெல்லை அறுவடை பண்ணி அந்த நம்ம போட்ட அந்த கொஞ்சம் விதையானது பல மடங்கா பெருகி நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு நிலை கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டா இந்த பாடல் வந்து வந்திருக்கு. பார்க்கலாம். ஆகுஞ்சனம் ஆகுஞ்சனம் அப்படிங்கிற சொல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியுமே பார்த்திருக்கோம். ஆகுஞ்சனம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு பொருளை சுருக்குறது, ஒரு பொருளை வளைக்கிறது, ஒரு பொருளை நெளிக்கிறது, இததான் ஆகுஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆசனம் அப்படின்னு திரிந்து வருது. இப்ப ஆகுஞ்சனங்கிறது நம்ம உடலை சுருக்கி வளைத்து நெளித்து செய்யக்கூடிய ஆசன முறைதான் ஆகுஞ்சனம். வேத சக்தியை அந்த ஆசன முறை நாம செய்யும் போது நமக்குள்ள ஒரு விதமான சக்தியை நம்மளால உணர முடியும்.
நம்ம ஆரம்பத்துல கூட ஆசனம்னா ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உடம்ப கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருப்போம். ஆனா நம்மள அறியாமலே அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வருது. நம்மளும் உணர்ந்திருப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் யோகா பண்ண ஆரம்பிக்கவும் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திய நாம வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்த வேத சக்தி. நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிப்பாள். எப்ப? அந்த ஆகுஞ்சனத்துல நம்ம ஆசன முறை பயிற்சி செய்யும்போது வேத சக்தியானவள் வெளிப்பட்டு அன்புற அப்படி அது எப்படி இருக்குன்னா, நம்ம அன்போட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. நீர்கொள நெல்லில் வளர்கின்ற நேர்மையை. ஒரு நெல் வளரணும்னா, அது எப்படி வந்து நீர பல காலம் தேக்கி வச்சு, அந்த ஒரு நெல்லா இருந்தது பல மடங்கா நமக்கு வந்து பெருக்கி குடுக்குமோ, அதுபோல பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால். பாகுபடுத்தி அப்படின்னா, அந்த நெல் விளையக்கூடிய இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அத பண்படுத்துறோம். அத சரியான முறைக்கு அத வந்து நாம பக்குவப்படுத்துறோம். பல்கோடி களத்தினில். அந்த பல மடங்காக அதை பெருக்கி, ஊழ் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. ஊழ் கொண்ட மந்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த பிரணவ மந்திரத்தை தான் அந்த ஊழ் கொண்ட மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்மள இந்த இந்த சரீரத்தை மாற்றக்கூடிய அந்த வித்தைய வந்து செய்ய போகுது. ஊழ் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. அந்த அந்த நம்மளுடைய பிராண மந்திரமே வந்து இந்த இடத்துல நம்மளுடைய அந்த இரவா நிலைக்கும் இந்த உடல் அழியா தன்மைக்கும் பக்குவப்படுத்தி அதை வந்து ஒடுக்கும். நம்மளுடைய அந்த நிலையை வந்து ஒடுக்கும். இந்த இடத்துல அந்த நெல் வளர்கின்ற நேர்மையை எதனால அந்த நெல்லுக்கு வந்து அவ்வளவு நேர்மை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி எங்க அண்ணன்ட்ட கேட்டேன். எங்க அண்ணன் கொடுத்த விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னன்னா, நம்ம ஆணி வேரு, சல்லி வேருன்னு வேர்ல வந்து 2 வகையா பிரிக்கிறோம் இல்லையா? அந்த ஆணி வேர் என்ன செய்யும்னா, நல்லா ஆழமா உள்ள போயி நிலத்தோட நல்லா பதிஞ்சுக்கும். இப்போ ஒரு மாமரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கிறது ஆணி வேர். அது நல்லா ஆழமா போகும். இந்த புல் வகைகள்ல இந்த நெல்லுக்கு இருக்கிறதெல்லாம் சல்லி வேரு. அது ஆழமா போகாது. ஆனா வந்து பரவலா போகும். அப்ப அது பரவலா போகும்போது என்ன பண்ணும்னா, ஒண்ணோட ஒண்ணு அப்படியே இணைந்து இருக்கும். அது பக்கத்துல ஒரு களச்செடி வந்தா கூட அதோட இணைந்து இருக்கும். இது எப்படின்னா, அந்த நெல் வந்து தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நெல்லுன்னு இல்ல, அந்த சல்லி வேர்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா செடிகளுடைய குணமும் என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா வளரட்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே குடுத்து, எல்லாருமே அந்த ஒண்ணு போல வளருவோம் அப்படிங்கிற அந்த தன்மை கொண்டதுதான் அந்த சல்லி வேர், அந்த நெல் போன்றது. இந்த மாமரம்லாம் பார்த்தோம்னா, அந்த மரம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, அத சுத்திலும் வேற எந்த களச்செடியுமே வராது. அப்படியே அந்த இடமே வந்து சுத்தமா இருக்கும். அந்த மரம் வந்து தான் மட்டும் எப்படி வந்து நல்லா வளர முடியுமோ, அந்த மாதிரி அத நோக்கி வளரக்கூடிய தன்மையில இருக்கும். ஆனா இந்த நெல் வந்து அப்படி கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய தன்மையில இருக்கும். இந்த நெல் போன்ற எல்லா விதைகளுக்குமே என்ன இருக்கும்னா, அந்த நெல்லோட மூக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதோட அந்த நுனி பகுதி. அந்த நுனி பகுதியில தான் அந்த விதையோட அந்த வித்தே இருக்கும். நமக்கு எப்படி நாதமும், விந்துவும் தான் இந்த உடலை இயக்குதுன்னு பார்க்கிறோமோ, அதே மாதிரி அந்த விதைகளுக்கான வித்து வந்து அந்த மூக்கு பகுதி, அந்த நுனி பகுதியில தான் இருக்கும். அந்த நுனி உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த விதையால இன்னொரு உயிரை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அது அது வீணா போயிடும். நம்ம இப்ப இந்த நெல்லை வந்து உடைச்சி அதுல இருந்து அந்த அரிசியை தனியா பிரிக்கும்போது அந்த மொனை உடைஞ்சிருச்சுன்னா அதை தான் நாம வந்து குருண அரிசி அப்படின்னு சொல்லிடுறோம்.
இந்த முழு அரிசியில தான் அந்த அந்த சத்து இதெல்லாமே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த அளவுக்கு அதோட மூக்கு உடைஞ்சா கூட அதனுடைய தன்மை வந்து போயிடுது. அதோட ஆற்றலை வந்து அது அந்த அளவுக்கு பாதுகாக்குது அப்படிங்கிறதும் அந்த நேர்மை அப்படிங்கிறதுக்கான விளக்கமா வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நெல்லில் வளர்கின்ற நேர்மையை. அது போலதான் இந்த உடலும், நம்ம உடலோட அந்த இயக்கமும் எப்படி அந்த நெல் வந்து ஒரு நெல்லா இருந்து தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வாழ வைத்து பல நெல்லா பெருகி வருதோ, அது போலதான் இந்த பிராண மந்திரம் நமக்குள்ள சென்று இந்த உடல் முழுவதையும் இயக்கி இந்த உடலை அழியா உடலா பாதுகாத்து இந்த உடலை வந்து ஆரோக்கியமா வைக்குது. இப்ப இந்த பாடல் மூலமா என்ன சொல்றாங்க? ஆசன பயிற்சி மூலமாக உன்னுடைய உடல்ல அந்த வேத சக்தியை நீ உணர முடியும். அது எப்படி ஒரு நெல் வந்து இருக்கோ அந்த தன்மைய உனக்குள்ள அந்த சக்தியானது வந்து கொடுக்கும். அதுதான் பிராண மந்திரமாகவும் உனக்குள்ள இருக்கும். திரும்ப பார்க்கலாம். ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புறு. நம் உடலுக்கு நாம செய்யக்கூடிய ஆசன பயிற்சியின் மூலமாக நமக்குள் தோன்றி வெளிப்படக்கூடிய அந்த சக்தியானவள் அன்போடு நம்மை ஏற்றுக்கொண்டு நீர்கொள் நெல்லில் வளர்கின்ற நேர்மையை, எப்படி ஒரு நெல் பயனுள்ளதாக மாறுமோ அதுபோல் இந்த ஆன்மாவையும் இந்த உடலையும் மாற்றி பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் இந்த உடலை பக்குவமான உடலாக மாற்றி ஊழ் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. அந்த அளவற்ற பயிற்சியால் இருளுக்கும் ஒளிக்கும் நடக்கும் போரில் அந்த இருளை நீக்கி இந்த உடலை அருளுடலாக மாற்றக்கூடிய அந்த நிலையை இந்த ஆசன பயிற்சி மூலமாவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கிரியையில ஆரம்பிச்சு மூச்சு பயிற்சி செய்து ஆசன பயிற்சியில வந்து முடிக்கிறாங்க. நம்ம காலையில நம்ம செய்யக்கூடிய யோகா பயிற்சியும் இதே மாதிரி தான் இருக்கு. கிரியையில ஆரம்பிச்சு சுவாச பயிற்சி செய்து ஆசனம் செய்கிறோம். சரி, இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா இந்த 3 பாடலுடைய கருத்தை எங்க அண்ணனை சொல்லிட்டு கிளாஸ முடிக்கலாம். அண்ணா நீ சொல்லுனா, சந்தேகம் யாருக்கும் இல்ல. மக்களே வணக்கம். நல்லா இருந்தது பிரியா. இதோட முடியுது இருந்தது இல்லையா? ஆமாண்ணா, இதோட முடிஞ்சது. இதுக்கு அடுத்த சாப்டர் என்னது? காலச்சக்கரம். காலச்சக்கரம். சரி சரி. மக்கள் எதுவும் பேசுற மாதிரி இல்லையா? கேள்விகள் எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல? ரைட்டு. சரி, எனக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. அந்த முதல் பாடல்ல அழலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன். அங்கி அப்படிங்கிறதும் இந்த உடலை தானே குறிக்கும். ரதத்துள் அப்படிங்கிறதும் இந்த உடலை தானே குறிக்குது. ஒளிர்கின்ற இந்த உடல் ஒளியாக பொருந்தி இருக்கக்கூடிய ஈசன். கரெக்ட் தானா? அந்த ஸ்லைடு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத பாட்டுல வந்து அந்த திருவடியோட இத சொல்றாங்க இல்லையா? திரும்ப திரும்ப நீ தான் சுழண்டு சுழண்டு இங்க பிறந்து பிறந்து வந்துகிட்டு இருக்க. அத வந்து அந்த திருவடியோட அந்த பதிவு உனக்கு கிடைச்சிச்சுன்னா அதோட நிழல் அது உனக்கு கிடைச்சிச்சுனாலே அது இதாயிடும் அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிளானது தான். அதையும் நீ தெளிவா சொன்ன. அந்த 2வது பாட்டை தான் இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். இந்த உடல்ல இருக்கக்கூடிய 4 கலை அது எந்ததுல வருது? 38ல வருதோ? ஆமா, 38. நான் கண்ட வன்னியும் 4 கலை 7ம்.
அதாவது நமக்கு 3 கலை தெரியும் இல்லையா? ம். இந்த 3 கலை அப்படின்றது இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ம். இந்த இடகலை தான் சந்திரகலை. வலது கலை தான் சூரியகலை. அந்த நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனைன்ற கலை தான் அக்கினி கலை அப்படின்ட்டு. ம். அது என்னன்னா 3 வகையான லைட், ஒளிகள், 3 வகையான ஒளிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. மூலத்துல இருக்கு இல்லையா? மூலதாரத்துல இருக்கு இல்லையா? எப்படி இந்த எர்த்துக்கு நடுவுல ஆழத்துல வந்து ஒரு ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி இருக்கோ, அதே மாரி நம்ம மூலத்துல இருக்கிறது தான் அக்கினி. ம். ஆமா. அந்த அக்கினியத்தான் நம்ம வந்து நெற்றியில வச்சு பார்க்கிறோம். அதான் நான் கண்ட வன்னி. ம். அப்போ வந்து கீழ இருக்கக்கூடிய அந்த மூலத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிய வந்து பார்க்கிறேன் அப்படின்றாப்படி. ம். ஆமா. நான் கண்டு சொல்றேன் அப்படின்னு. வன்னி அப்படின்னாலே அதுல அங்க வந்து ஒரு தீப்பந்தம் வச்சிருப்பாங்க. அக்கினி வச்சிருப்பாங்க. வன்னிய குல மக்கள் வந்து அ அக்கினி தீப்பந்தம் என்ன பிரியா? அதானே தீப்பந்தத்த வந்து அவங்க ஒரு சிம்பலா வச்சிருப்பாங்க வன்னியர்கள். சரியா? ம். அப்ப வந்து வன்னி அப்படின்னாலே ஒரு நெருப்புன்னு அர்த்தம். இதுன்னு அர்த்தம். இந்த 4 கலை அப்படின்னா இந்த ம் ம் இந்த 4 கலையுமே சேர்ந்து அந்த அவர் பார்க்கிறார். நான் கண்ட வன்னியும் 4 கலையுளு அப்படின்றாரு. அதாவது மணிப்பூரத்துல இருக்கிறது சூரிய கலை. மூலத்துல இருக்கிறது அக்கினி கலை. உன் சிரசுக்குள்ள இருக்கிறது சந்திரகலை. சரியா? இந்த 3 கலையும் ஒண்ணா ஒரு இடத்துல குவிய வச்சுட்டேன்னா, அப்புறம் நீ பார்க்கிறது உன்னுடைய ஆன்மா. உன்னுடைய ஆன்மா தான் அந்த விண்மீன். நட்சத்திரக்கலை. 27 நட்சத்திரம் இருக்காம். ஆனா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னா வந்து பிரியா உன்னுடைய நட்சத்திரம் என்னது? கேட்டை. ஆமா. இப்ப கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா வந்து அவளோட ஆன்மா வந்து கேட்டை நட்சத்திரத்திலிருந்து வந்த ஒளி அப்படின்னு அர்த்தம். ஆமா. இந்த நட்சத்திரத்த தாண்டி உன்னுடைய ஆன்மா போக முடியாது. ஏன்னா உனக்கு மலம் இருக்கு. அப்ப அந்த மலத்தோட தகுதிக்கு ஏத்த மாரி அந்த நட்சத்திரத்துல போட்டுருவாங்க. புரியுதா? அப்ப வந்து அந்த நட்சத்திரத்துல இருந்து தான் உன்னுடைய ஆன்மா ரிலீஸ் ஆகி வருது. அப்ப உனக்குள்ள மூலத்துல அக்கினிகளையும், சிரசுக்கு உச்சியில அது நடுவாசல் அந்த உச்சி வாசல் திறந்ததுக்கு அப்புறம் உன்னால வந்து அந்த நட்சத்திர கலைய பார்க்க முடியும். உன்னுடைய நடுவுல தொப்புள்ள சூரிய கலை இருக்கு. உன்னுடைய சிரசுல சந்திரகலை இருக்கு. அப்படின்ட்டு இந்த 4 கலை. ம். ஆமா. அதான் சொல்லியிருப்பாரா இருக்கும். பின்னாடி அவர் விளக்கி சொல்வாரா இருக்கும். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டு. ம். ஆமா. இது முடிக்கிறனால அந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரசவாதம், அது என்னென்னலாம் உனக்கு காட்சி தெரியும். அத அவர் அப்படியே சொல்றாரு. ம். சரி. இப்ப இந்த கடைசி இதுல வந்து இந்த பிரியா ஏதோ ஒண்ணு நேத்து கேட்டேல்ல, அந்த நெல். நெல். ம். ஆமா. அந்த அந்த இடத்த அப்படியே இது பண்ணு. அதோட ஆகஞ்சன வேத முடிச்சு. சக்தியை அன்புற ம். நீர்கொள நெல்லில் வளர்கின்ற நேர்மையை ம். பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் ஊழ் ம். கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. ம். ம். ஆமா. எப்படி வந்து அந்த நீர் நீரை கொள்ள கொள்ளனா கொண்டு. ம். ஆமா. நீரை கொண்டு எப்படி வந்து ஒரு
நெல் வந்து சீரா வளருது இல்லையா? ம். ஒரே மாரி வளருது இல்லையா? அதான் வந்து அதோட நேர்மை. இப்ப வந்து அ ஒரு 10 பேர்ட்ட வந்து வேலை செய்ய சொல்றோம் அப்படின்னா, அந்த 10 பேர் வந்து ஒழுங்கா நமக்கு வேலை செஞ்சு குடுத்தா நமக்கு லாபம். அவன் வந்து நேர்மையா இல்லாட்டி நமக்கு நஷ்டம் தான் இல்லையா? ஆனா, ஒரு விவசாயிக்கு நெல்லு வந்து ரொம்ப நேர்மையா அவனுக்கு லாபத்த மட்டும் தான் அவனுக்கு சம்பாதிச்சு குடுக்கும். ஏன்னா வந்து அந்த நெல்லோட தன்மையே ஒரு நேர்மையான தன்மை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதாவது நம்ம இதுல வந்து செடிக்கு வந்து நம்ம சித்தர்கள் இல்லைன்னா நம்ம சித்த மருத்துவர்கள் ஒவ்வொரு செடிக்கும் கேரக்டர் சொல்லுவாங்க. இந்த கொடின்னு இருக்கு இல்லையா? கொடி. சில கொடி வந்து பார்த்தேன்னா, ம் அறிவுள்ள கொடி. ம். அது வந்து அதுவாவே படர்ந்து பிடிச்சு மேல போயிடும். ஆமா. ஏன்னா, அதுக்கு பாரம் வந்து ரொம்ப கம்மி. அதோட பழங்கள் எல்லாம், அதோட காய்கள் எல்லாம் ரொம்ப சிறுசு. அதனால வந்து இந்த மிளகு, வெத்தல இதெல்லாம் மேல ஏறிரும். ம். ஆமா. யாரு பக்கத்துல இருக்கா? அவன பிடிச்சு ஏறிறலாம்டா அப்படின்ட்டு மேல ஏறிரும். அதே மாரி இந்த கீழ இந்த படரக்கூடியதுல வந்து இந்த பூசணிக்கா, சொரக்கா, அ குக்கும்பர் இதெல்லாம் வந்து பெருசு. அத அதுக்கு பாரம் பெருசு. அதனால அது மேல ஏற முடியாது. ம். ஆனாலும் இருந்தாலும் எந்த பக்கம் தண்ணி இருக்கு, எந்த பக்கம் நம்மளுடைய ம் அ இத குடும்பத்த விருத்தி பண்ணலான்ட்டு இது நல்லா படரும். ம். ஆமா. அ அதனால அத வந்து ரொம்ப கன்னிங்கான செடி. ம். அஹ ரொம்ப குறுக்கு புத்தி குறுக்கு புத்தி உள்ள செடிகள் அப்படின்றது. யாரு? நம்ப கிரிப்பர்ஸ். ம். ஆமா. ம். ஆனா அதே இது இந்த ஆணி வேரு எல்லாமே ரொம்ப அகங்காரம் பிடிச்சது. அகங்காரம்னா நான் மட்டும் தான் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ம். இப்ப அந்த 4 மாங்கொட்டைய அப்படியே ஒரே மரத்துல இருந்து தான் வருது. மாம்பழம். 4 மாம்பழத்த சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைய பாருங்களேன். அதுக்கு பாருங்க. விதைய நீ சாப்பிட முடியாது. அது உடைக்க கஷ்டமா இருக்கும். உள்ள தின்னா அது வந்து கசப்பா இருக்கும். பழத்த சாப்பிட்டுக்க. ஆனா விதைய நீ சாப்பிட முடியாது. பார்த்தீங்களா? எவ்வளவு அகங்காரம் பிடிச்சது அது. என் விதைய நீ சாப்பிட முடியாது. என் விதைய நீ எங்கேயாவது போய் போடத்தான் செய்வ நீ. அத பொறுத்தவரைக்கும் நீ வந்து என் விதைய அங்கங்க கொண்டு போய் விதைக்கக்கூடிய ஒரு ஆளு. பழத்த தின்னுட்டு என் விதைய நீ எங்கேயாவது போய் போடுவ. ஆமா. என் விதைய திங்க முடியாது. ம். என் விதையெல்லாம் அழிச்சுக்க முடியாது. பழத்த வேணா குடுப்பேன். விதையெல்லாம் அழிச்சுக்க முடியாது. அப்படின்போம். இதுதான் எல்லா ஆணி வேரோட குணமும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மாமரத்துக்கு கீழ ஒரு ஒரு புல்லு கூட வளராது. அந்த நிழல்ல. நீங்க சாப்பிட்டு 4 மாங்கொட்டைய போடுறீங்க இல்லையா? அந்த 4 இதுக்குமே போட்டி வரும். யாரு என்ன சுத்தி இருக்க ரிசோர்ஸ் மினரல் சால்ட்ஸ்லாம் யாரு எடுப்பான்ட்டு. அந்த 4மே ஒண்ணா வளராது. கொஞ்சம் ஏப்ப சாப்பியா இருந்துச்சுன்னா, அந்த மாமரம் வந்து அதெல்லாம் அடிச்சு போட்டு, அ எது நல்லா பலமா இருக்கோ, அது மட்டும் வேகமா வளர்ந்துரும். அதனால தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுருது மாமரத்தெல்லாம் தள்ளி நகர்த்தி வச்சுருவாங்க. ஒண்ணா இருந்தோம்னா, அது அழிச்சிரும். ஒண்ணே இன்னொன்னு அழிச்சிரும். அந்த நம்ப இதுல வந்து அ வாழ மரத்த ம் அந்த கண்ணு போட்டதும் தள்ளி தள்ளி வைப்பாங்க இல்லையா? ம். அது மாரி. ஆனா, இந்த சல்லி வேரு அப்படி கிடையாது. இந்த சல்லி வேருன்றது, இது என்னுடைய குலம், என்னுடைய நண்பன் எல்லாம் சேர்ந்து ஒரே மாரி வளரும். இப்போ உனக்கு வந்து சரியா இது கிடைக்கலையா? இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என் வேர் மூலமா உனக்கு கொஞ்சம் சக்தி குடுக்குறேன்ட்டு, எல்லாம் ஒரே மாரி வளருங்க. கூட்டமா ஒண்ணா குடும்பமா தான் வளருங்க. அப்படியே ஒண்ணோட ஒண்ணு உரசி,
அதான் புல்லுதல்னாலே கட்டி பிடிக்கிறது, உரசுறது. இதான் புல்லுதல். காதலன் காதலியும் புல்லுதல் அப்படின்னா வந்து அந்த புல் எப்படி ஒரு அந்த குளுமையான தென்றலுக்கு ஒன்னோட ஒண்ணு உரசுதோ அது மாதிரி உரசி ஒன்னா தான் வளரும் அது. அதுல ஒரு களை வந்தாலும் அதையும் வளர விட்டுரும். இதே இது பாருங்க, மாமரத்துக்கு கீழே ஒண்ணுமே வளராது. ஆனா இந்த இந்த நெல்லுக்கு நடுவுல களைச்செடி வந்தாலும், பாருடா, புதுசா நம்ம ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தன் வந்திருக்கான்டா, அவனுக்கு நிறைய கொடுங்க. இப்ப களைச்செடி எல்லாம் நல்லா வளர்ந்துரும். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாருடா, புதுசா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறான் பாத்தியா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுமா. அதனாலதான் நீங்க போய் களைய போய் பிடிங்கி வச்சிருவாங்க. ஏன்னா ஏன்னா மத்த எந்த இது வச்சாலும் களை களை வளராது. ஆமா, களை அடிச்சிடும் மத்த விதைகள்லாம். ஆனா நெல் அப்படி கிடையாது. உம் அதனாலதான் இந்த நெல்லைத்தான் வந்து ரொம்ப, அதாவது ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய நம்ம வந்து அந்நேரம் வந்து ஹண்டர்ஸா இருந்திருக்கோம். அப்படியே பெரிய பெரிய மாமரம், அதுல வர பழங்கள் அதை சாப்பிட்டுக்கிறது. நமக்கு விவசாயம் எல்லாம் பண்ண தெரியாது. சரியா, நம்ம வந்து ஹண்டர்ஸா தான் இருந்திருக்கோம். அப்புறம் நிலமெல்லாம் உள்ள போயிருச்சு, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுல தான் அப்படியே போய் மக்கள் இருந்திருக்காங்க. அந்நேரம் வந்து இந்த நாணல் வந்து நெல்லு கொடுக்கும். எப்படி மூங்கில் நெல்லு கொடுக்குதோ அதே மாதிரி சில நாணல் நெல்லு கொடுக்கும். அது பார்த்தோன்னா 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா அது சாகும் பொழுது நெல்லு கொடுத்து சாகும். எப்படி மூங்கில் வந்து மூங்கில் அரிசி இப்போ சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மூங்கில் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 60 வருஷம், 60 வருஷத்துல அப்புறம் அது சாகும் பொழுது நெல்லு கொடுத்து சாகும். அது மாதிரி நாணல் கிட்ட வந்து மக்கள் அழுதுருக்காங்க, சொல்லியிருக்காங்க, புலம்பியிருக்காங்க. எனக்கு வந்து என் குழந்தைகள்லாம் பசியா இருக்கு, பெரியவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட முடியலன்ட்டு அந்த நாணல்கிட்ட போய் அப்படியே சொல்லி அழுதுருக்காங்க மக்கள். அதனால தான் சொல்லி சொல்லி வளர்க்க நீ என்ன புல்லான்னு கேட்பாங்க. சொல்லி சொல்லி வளர்க்க நீ என்ன புல்லான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம சொல்றது அது கவனிக்குது. அது அப்படி கவனிச்சு கவனிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேகமா கொடுக்குது. அது வேகமா வளருது. ஐயோ, மக்கள்லாம் நமக்கு பசியோட இருக்காங்களேன்ட்டு அது வேகமா அது கொடுக்குது. கொஞ்சோண்டு கொடுத்த நெல்லு 1 முழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். நெல்லு ஒரு நெல்லு விதைச்சேன்னா உனக்கு 1 முழம் நெல்லு கொடுப்பாப்பா. அப்புறம் அந்த நெல்லை தான் வந்து புழிஞ்சி சாறு எடுத்து மக்கள் வந்து அதான் பாலா குடிச்சிருக்காங்க. அப்படித்தான் மூங்கில் நாணல் ஆகி நாணல் வந்து நமக்கு நெல்லா இப்ப வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய உணர்வை எல்லாம் புரிஞ்சு நம்ம கூடயே நமக்காகவே பல வருடங்களா அத நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த நெல். அதனாலதான் நம்ம வந்து நெல்லையப்பன்ட்டு. ஆமா, ஒரு 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 விதைய வந்து ஒரு கடவுளா மாத்தி நம்ம வந்து கும்பிடுறோம் அப்படின்னா அந்த நெல்லுக்கு மட்டும்தான். அந்த நெல்லுக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க. புரியுதுங்களா? ம் கருநெல், அதாவது அந்த நெல்லை வந்து நம்ம வந்து கருக்க வச்சிடறோம், காய வச்சிடறோம். காய வச்சா அதான் கார்நெல். கருநெல் கருப்பாயிருது இல்லையா? வந்து நல்லா பச்சையா வெள்ளையா இருக்கும் அந்த நெல் மணி. ம் அப்புறம் வந்து அதை காய வச்ச உடனே அது வந்து அப்படியே கருப்பாயிருது. அதான் வந்து கருநெல்ன்ட்டு நம்ம தான் வந்து பல நாட்டுக்கு நெல் மணிகளை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். கருநெல், கார்நெல் அப்படின்ட்டு. இப்ப வந்து நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கார்னல், KARNEL, கார்னல் அப்படின்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா பாட்டனில படிக்கிறாங்கல்ல, விதைகள்னா கர்னல் அப்படின்னு அர்த்தம். அந்த கருநெல் அப்படின்றதே வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய கருநெல், கார்நெல்னா விதை நெல்னு அர்த்தம். இந்த விதை நெல் நம்ம உலகத்துலக்கே நம்ம தான் கொடுத்துருக்கோம். சரியா? அப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு நம்ம நெல்லையப்பன் இருக்கக்கூடிய இந்த நம்ம நம்ம பூமிக்கு. அதனால அந்த நெல்லை ரொம்ப உயர்த்தி வச்சு அவரு வந்து ரொம்ப அருமையா சொல்றாரு. ஆமா, நெல்லு தான் நேர்மையா இருக்கு, நம்ம மனிதனுக்கு நேர்மையா இருக்கு. நேர்மை அப்படின்னா வந்து லாயல்ட்டி கிடையாது. புரியுதுங்களா? விசுவாசம் கிடையாது. நேர்மைனா நாய் தான் வந்து விசுவாசமா இருக்கும்.
இல்லையா? நேர்மை அப்படின்னா ம், அதாவது ஒரு நெல்லு போட்டா ஒரு முளை இது கொடுக்கும். ம். இந்த ஒரு ஒரு காணி இந்த ஒரு காணிக்கு வந்து நெல்லு எவ்வளவு வேணும்னா நமக்கு கால்குலேஷன் இருக்கு. ஏன்னா இத்தனை நெல்லு போட்டா இது இவ்வளவு கொடுக்கும்ட்டு. அது வந்து கேரண்டி அடிச்சு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க நேர்மையானவங்க. ஒண்ணு விதைச்சா ஒரு முளம் கொடுப்பாங்க. ம். ஆமா. அது மாதிரிதான் அந்த நெல்லு மாதிரி அத அத வந்து அதாவது அந்த அந்த நெல் எப்படி என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்ல தான் தலையில இருந்து சொட்டும் அரிசி. ம். அதனாலதான் அத வந்து அன்னம் அன்னம்னா வெண்மையானது, தூய்மையானது, அன்னப்பறவைன்னு சொல்றோம் இல்லையா? அன்னம். ம். ஆமா. அது மாதிரிதான் ஒரு நாளைக்கு அந்த ஒரு சொட்டு அண்ணாக்குல இருந்து ஒரு நெல் மணி மாதிரி ஒரு பால். எப்படி ஒரு நெல் மணிய வந்து பச்சை நெல்லை வந்து அப்படியே நசுக்குனா பால் வரும் இல்லையா? இனிப்பா இருக்கும். அது மாதிரி அந்த சுவை இருக்கும். அந்த சுவையும். அப்படித்தான் வந்து இந்த நெல்லை சொல்லுவாங்க. இந்த நெல் மணிய வந்து பல இதுக்கு சொல்லலாம். நம்ம தலையில நடக்கக்கூடிய இதுக்கு. ம். ஆமா. சரி மக்களே, நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாதிரி தெரியுது. ம். நெல்லோட கதை. அந்த ம். அரிசி தான் அறிவு அப்படிங்கிறத இந்த சிவகுமார் ஐயா ஒரு ம். கதை சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஒரு ட்ரெயின் வந்து ம்ஹும். போய்கிட்டு இருக்கு. ட்ரெயினுக்குள்ள ஒரு ம். பஞ்சாபி வந்து இருக்காரு. அப்போ ஒரு தமிழ் ம். ஆள் வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாரு. அவரால முடியல. அப்ப அந்த பஞ்சாபி வந்து ம். டக்குன்னு கைய பிடிச்சு இழுத்து அவரை ட்ரெயின்குள்ள தூக்கி விட்டுடுறாரு. தூக்கி விட்டுட்டு ம். சொல்றாரு, தம்பி இதுக்குதான்ப்பா கோதுமையும் கொஞ்சம் சாப்பிடணும், அப்பதான் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ம். சரின்னு போய் ம். உள்ள உட்கார்ந்துருவாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து அழும். அந்த ட்ரெயினை நிறுத்துற ம். செயின் இருக்குல்ல, அதை பிடிச்சு இழுத்து விளையாடணும்னு அது ம். சொல்லி அழும். இந்த தமிழன் வந்து அந்த ம். குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அதை இழுக்க முடியாதுன்னு அவர் சும்மா அதை பிடிச்சிட்டு இழுக்க முடியாத மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு ம். முடியல முடியலன்ட்டு இருப்பாரு. ம். இந்த பஞ்சாபி போயிட்டு இங்க பாரு நான் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி பிடிச்சு இழுத்துருவாரு. அப்ப ட்ரெயின் நின்றும். உடனே வந்து யார் இழுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டு 2000 ஃபைன் கொடுன்பாங்க. அந்த பஞ்சாபி வந்து கொடுப்பாரு. அப்ப இந்த தமிழன் ம். சொல்லுவான், கோதுமை மட்டும் சாப்பிட்டா பத்தாதுப்பா, கொஞ்சம் அரிசியும் சாப்பிடணும், அப்பதான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த அரிசிக்கு தான் ம். அறிவு வளரும் அப்படிங்கிறத அந்த கதை ம். மூலமா சொல்லியிருந்தார். இது நம்ம சின்ன வயசுல நம்ம சொல்லி விளையாண்ட கதைகள் தான். அரிசி என்றாலே அறிவு அப்படின்னு அர்த்தம். 10னா அறிவு தெரியுது இல்லையா? 10னா அறிவுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? 8 2 10. 10னா அறிவு. ம். நம்ம திட்டும்போது சொல்லுவோம்ல, ம். சோத்தெல்லாம் சாப்பிடுற, இது கூடவா தெரியாது ம். அப்படின்ட்டு. சோறு தானே சாப்பிடுற அப்படின்னா அறிவு இருக்கான்னு அர்த்தம். ம். ஆமா. இல்ல 10னா ஹரி அறிவு. and சிவா. என்னம்பா? ஹரி ஹரி அண்ட் சிவா. ஹரிசி ஆமாமா. ஹரி ம். ம். அண்ட் சிவா. சிவம். ஆமா. அரிசி ம். ஹரியும் ஆமா. சிவமும் சேர்ந்தது அரிசி. ம். ஆமாங்க. அப்படி ஒரு கதை நம்ம இருக்கு. நம்ம வந்து சம்புன்னு சொல்றோம் இல்லையா? சீரக சம்பா, சம்பு. அதே மாதிரிதான் ஜம்புலிங்கம். சிவனையும். ஆமா. சம்போ, சம்பு. நீங்க சொன்ன மாதிரி சம்புலிங்கம். அரிசியோட தான். 10 பாத்திரம் 10 பாத்திரம் தேய்க்கிறதுனா 10னா என்ன? அரிசி பாத்திரத்தை அரிசி ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? 10. ம். ஆமா. அதான் வந்து 10 பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்ட்டு. 10 என்றால் அறிவு. 10 என்றால் அரிசி. நம்ம ஊர் பக்கம் வந்து ஆமா. தெக்க 10 மேற்க 10 அப்படின்னா வந்து அரிசி விளையக்கூடிய இடம். தெக்குல 10 அப்படின்னா வந்து தெக்குல இருக்கக்கூடிய அரிசி விளையக்கூடிய இடம்னு அர்த்தம். ம். ஆமா. ஏன்னா அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் அரிசியை உற்பத்தி பண்ணிருக்கவே முடியும் இல்லையா? முருகன் தான் வந்து அரிசிய எப்படி உற்பத்தி பண்ணணும். ம். நம்ம இனிமேல் வந்து ஹண்டிங் பண்ணி சாப்பிட்டு அதையும் கொன்னு நம்மளும் சாகிறத விட பயந்துகிட்டு சாகிறத விட நம்மளே நம்ம உணவை வந்து தயாரிப்போம் அப்படின்ட்டு அந்த அறிவு பெற்ற சமூகம் இந்த சமூகம் தான். சரி மக்களே. ஆமா. இன்னொரு நாள் பேசலாம்.
ஆமா. நானும் வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு புக்கு, ஒரு சின்ன ஒரு நாவல் மாதிரி. ஆமா. அரிசினா என்ன அப்படின்ட்டு. ம். ஆமா. எல்லா இடத்துலயும் அரிசி வளராது. எந்த இடத்துல எல்லா திணையும் இருக்கோ, அங்கதான் அரிசி வளரும். திணை தெரியும் இல்லையா? ம். ஆமா. மருத திணை இருந்தா மட்டும் அரிசி வளராது. புரியுதுங்களா? விதவுட் மவுண்ட், அதாவது குறிஞ்சி திணை இல்லைன்னா அந்த நாட்டுல நதியே இருக்காது. புரியுதுங்களா? குறிஞ்சி திணை இல்லைன்னா அந்த நாட்டுல நதியே இருக்காது. எவ்வளவு பெரிய நாடா வேணா இருந்துட்டு போலாம். அங்க மவுண்டன் எல்லாம், அங்க அங்க நதி கிடையாது. சரிங்களா? சில நாட்டுல பாத்தீங்கன்னா சின்ன தீவா இருக்கும். அதனால வந்து ஓஷன், நெய்தல் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ம். ஆமா. நெய்தலும் இருக்கணும், மருதமும் இருக்கணும். அந்த காத்து ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம முள்ளையும் இருக்கணும். அப்புறம் அந்த காத்து குளுமை பெறுவதற்கு குறிஞ்சியும் இருக்கணும். அது எல்லாம் இருந்தா தான் அந்த நாட்டுல நெல் இருக்கும். இல்லைன்னா அங்க நெல் இருக்காது. சரிங்களா? இப்படி எல்லாமே நம்ம நாட்டுல வந்து எல்லாம் இருக்கிறது. ம். அப்ப வந்து இந்த நெல் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு தேவைப்படுது. நிலத்தோட அறிவு, அந்த நீரை எப்படி தேக்கி வைக்கணும். ம். ஆமா. வரப்பு உயர்ந்தால் நாட்டோட எல்லாமே உயரும்ன்றது சொல்றாங்க இல்லையா? அது மாரி. அது எல்லாமே வாட்டர் டெக்னாலஜி. அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம். சரி. சரி மக்களே. ஆமா. நீங்களும் சிலத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா. சிவன் பேர்லயே அரிசி இருக்கு. ம். ஆமா. சிவன் பேர்லயே உப்பு இருக்கும். அதனால தான் அரிசியும், உப்பையும் நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரு இதா குடுக்குறோம். வெண்மை இல்லையா? அது முளைச்சு வருது. உப்பா இருந்தாலும் அது அப்படியே முளைச்சு வருது. அப்படியே தங்கம் மாரி ஷைன் அடிக்கும். ம். ஆமா. சரி மக்களே. அதான் சம்பளம். ஒரு காலத்துல சம்பளம். ம். சம்பு அப்படின்னா அரிசி. அலம் அப்படின்னா உப்பு. இது 2யும் சேர்த்து தான் வந்து சம்பளமாவே குடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். சம்பு, அலம், சம்பளம். ம். அதே மாரி தான் ஒரு இடத்துல வந்து ஸ்லேவ்ஸா வச்சிருக்கான் இல்லையா? ஸ்லேவ்ஸா வச்சிருக்கவனுக்கு தான் சேலரி குடுத்துருக்கான். சேலரில அப்படின்னா சால்ட்ன்னு அர்த்தம். உப்பு. உப்புன்றது ரொம்ப ரேரான ஒன்று. உப்பு குடுத்துருக்கான். சம்பளத்தோட சேர்த்து உப்பையும் குடுத்துருக்கான். அதான் சேலரி. பாருங்க, நம்ம சம்பு அளந்தான் அங்க சேலரி ஆயிருக்காங்க. சரியா? சரி மக்களே. போதும். பேசுறதுன்னா பேசிட்டே இருக்கலாம். அப்புறம் திருமந்திரத்தை மறந்துருவோம். சரி, அடுத்த சாப்டர் பார்ப்போம். காலத்தை பத்தி என்ன சொல்றாருன்ட்டு. அதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நெல் மணிய கண்மணி மாதிரி காப்பாத்திக்குங்க. முருகன் சொல்லி கொடுத்தது. அது இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அளவா சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாம இருங்க. என்னைக்கும் சோறு சாப்பிடறத நிப்பாட்டிடுறாங்க. எவனா சொல்லுவானுங்க சோறு சாப்பிட்டா நல்லது இல்ல, அது இல்லைன்னு. சோறு தான்ப்பா அறிவு. அறிவு, அன்னச்சத்து இல்லையா? நம்ம வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லல, நம்ம சுகர்னு சொல்லல, ஸ்டார்ச்னு சொல்லல. அதுக்கு பேரே அன்னச்சத்து, சுத்தமான சத்து. சரிப்பா. பிரியா, வணக்கத்தை போடு திருமூலருக்கு. சரிண்ணா. அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். நிறைய வைப்போம். ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।